ஹைடா சுகர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து அந்த மண்ணோட சக்தி எடுத்திருப்பீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காற்றோட சக்தி கொண்ட பெண் அந்த உள்ளே வந்திருப்பாளடா, அவனால் அந்த ஜாடியை வந்து எடுக்க முடியாமல் அவள் தோற்று போய் அவங்க நாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பா. அப்போ வந்து அந்த வழியில் அந்த லேண்டோட சக்தி கொண்ட அந்த பெண் வந்து இப்படி பிளட் வாமிட் எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்துட்டு அவளை வந்து அவளோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் வாமிட் எடுத்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாடா. அவங்க அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவள் வந்து அப்படியே மயங்கிடுறா. அவளை பார்த்துட்டு அவசரமாக அந்த ட்ராகன் இருக்க இடத்துக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவளை வந்து அப்படியே படுக்க வச்சு திரும்புகிறாங்க பாருங்கள். பின்னாடி அந்த ட்ராகன் அப்படியே எந்திரிச்சு பார்க்குது, என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு பார்க்குது. அவளை அப்படியே படுக்க வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு திரும்பி அதோட உடம்பை வந்து பார்க்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டோட சக்தி கொண்ட பெண் இருப்பாளடா, அவளுக்கு வந்து ஏதோ சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்குது. அவளை அப்படியே போயிட்டு பார்க்குறா. அந்த ட்ராகன் உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு பகுதி மட்டும் அப்படியே பிளட்டு வந்து ஒரு தீ பிடிச்சி ஒரு காயமானால் எப்படி இருக்கும், அப்படியே வெந்து போய் அந்த ஒரு இடத்துல மட்டும் அப்படியே பிளட்டு ஒழுகிட்டுருக்கு. அதை வந்து அந்த ட்ராகன் பார்த்துட்ருக்கு. அதோட டங்கை வச்சு அது க்ளீன் பண்ணுதுடா. பட் அது வந்து சரியாக மாட்டேங்குது. அதை தான் வந்து அந்த பொண்ணு பார்க்குறா. ட்ராகனுக்கு இந்த இடத்துல தானே வந்து அந்த பூமியோட சக்தி கொண்ட பெண்ணோட உயிர் சக்தி வந்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து இப்போ பிளட்டு அடிபட்டு பிளட்டு வந்துட்டுருக்கு. அந்த ட்ராகனை பார்த்து அவள் அப்படியே கேட்குறாடா, எப்படி உனக்கு இந்த அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அந்த ட்ராகன் பார்த்திங்கன்னா அவளை அந்த ஃபேஸை வச்சு உந்தி உன் கையை என் தலைமையில வை அப்படிங்கிற மாதிரி அது வந்து செய்கை பண்ணுது. அவளை சரி அப்படிங்கிற மாதிரி அவளோட கையை வந்து ரைட் ஹேண்ட் வந்து அந்த ட்ராகனோட நெத்தியில் வந்து அப்படியே வைக்கிறா, ப்ளேஸ் பண்ணுறா. அப்போ வந்து ஒரு வெளிச்சம் வருதுடா. அவளுக்கு வந்து அந்த தெரியுது எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிறது தெரியுது. நம்ம பாய்ஸோட இருக்கிற அந்த ரூமை போயிட்டு அப்படியே சுற்றி இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அட்டாக் ஆகிருக்கும். அந்த அட்டாக் எங்கேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சிருக்காது. அந்த ட்ராகனுக்கே வலி வந்தனால தான் அதை அப்படியே விட்டுட்டு வந்திருக்கும். இப்போ வந்து அந்த இதை பார்த்துட்டு, ஓ இதெல்லாம் அவளோட வேலை தானா, அதனால தான் கம்முன்னு விட்டுருக்காளா அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து அப்படியே யோசிச்சுட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வைத்தியர் இருப்பாங்களடா அவங்களோட நாட்டில், அவங்கள வந்து வர சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறா. அப்படியே போயிட்டு இந்த பக்கம் அந்த முனிவர் இந்த ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய ஓலைச்சுவடி எழுதி அந்த முனிவர்லாம் வச்சுருப்பார், குறிப்பு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பார். அந்த இடத்துல போயிட்டு பார்க்குறா, ஏதாவது நம்மளுக்கு துப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது. உங்களை எதுக்கிறதுக்கு என்னென்ன சக்திகள்லாம் அதாவது எப்படி சொல்கிறது, அவங்க வந்து 2 சக்தி இறந்துருக்காங்களடா. அந்த சக்தியெல்லாம் எப்படி திரும்ப வந்து எனக்குள்ளே வாங்கிக்கிறது, அதாவது அந்த காட்டோட சக்தி கொண்ட பெண் இருக்கால அவளுக்குள்ளே எப்படி வாங்கிக்கிறது அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுக்கிறா. அப்போ வந்து அதெல்லாம் படிச்சுட்டு அந்த பாக்கி இருப்பாங்களடா 3 பொண்ணுங்க, அவங்கள போயிட்டு பார்க்குறாடா. இந்த மாதிரி அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கா. ஆனால் எனக்கு ஒரு துப்பு கிடச்சிருக்கு. நான் அதை படி செஞ்சேன் அப்படின்னா நம்ம நிச்சயமாக நம்ம 5 பேரும் நம்ம அந்த ராஜ்யத்தை ஆளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இல்லை அவங்களுக்கு வேறு அடிபட்டுருக்குல்ல நிலத்தோட சக்தி கொண்ட பெண்ணுக்கு, அவளை எப்படி குணப்படுத்துறது, முதல்ல அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறா. அப்போ இவளா அப்படியே பார்த்து முறைக்கிறா, கொம்முன்னு சரியா, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. அவள் பிழைப்பாளா இல்லையான்னு நிஜமாக எனக்கு தெரில, ஏன்னா அவரோட உயிர் சக்தியில் அடிபட்டிருக்கு. அதனால் அவள் பிழைப்பா அப்படிங்கிறது என்னால் நிஜமாக சொல்ல முடியாது. அதனால் பாக்கி இருக்க நம்ம 4 பேராவது கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளோட சக்தியை இன்னமும் மெருகேற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ அவங்கெல்லாம் வந்து அப்போ அவள் இருக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக அவள் இருக்க மாட்டா, செத்துருவா. அதனால் அவளோட சக்தியை வந்து நான் வாங்கிக்க போகிறேன். இன்னும் பேலன்ஸ் 2 சக்தி இருக்குது. அதை என் கூட சேர்ந்து யாரெல்லாம் அந்த தவத்தை மேற்கொண்டு உங்களுக்குள்ள அந்த சக்தியை வாங்கிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்குறா. அந்த கேர்ள்ஸாக நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஜெய்ஹோப்போட கேர்ள் ஃப்ரெண்டும் அப்படியே வராங்கடா. அவங்கள பார்த்துட்டு ஓகே நீ வந்து இவ கூட இரு, அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கும், அந்த சக்தியை நான் எடுக்கிற வரைக்கும் இவ வந்து உயிரோட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்லிடுறா. சரி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து அப்படியே போயிடுறாடா. வியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தாண்டா போயிட்டு சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாக்கி 3 பேரும் போயிட்டு அவங்க அந்த முனிவர் சொல்லி கொடுத்த குறிப்பு மாதிரி அதில் இருக்க மூலிகை எல்லாம் பறிச்சுட்டு வராங்க. அவங்களோட தோட்டத்தில்
காலத்துலேருந்தே அங்கேருந்து படித்து வந்துட்டு அந்த மூலிகையெல்லாம் வச்சு நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த மாதிரி ஓமம்லாம் வளர்த்து அந்த மாதிரி பண்ணுறாங்கடா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சாகர மாதிரி கிடக்குறாளடா அந்த பொண்ணோட சக்தி வந்து ஈஸியாக அவளை விட்டு வெளியில் வருது. வெளியில் வந்து அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு இறந்துடுறா. அந்த லேண்டோட சக்தி அவளுக்குள்ளே இருந்தனால தான் எவ்வளோ நேரம் அவளால் உயிரை வந்து காப்பாற்றிக்க முடிஞ்சுது. பட் இப்போ அதுவே எடுத்துட்டனால அவள் இறந்துடுறாடா. அதை வந்து வியோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு ஓ இறந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவளை அப்படியே தடவி கொடுத்துட்ருக்கா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த காற்றோட சக்தி கொண்ட பெண் தானடா அதை எடுத்திருப்பா. அவள் வந்து அந்த சக்தியை வந்து அவளுக்குள்ளே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பவரை வந்து அவளுக்குள்ளே இழுக்கிறா. அது வந்து வரமாட்டேங்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டோட சக்தி அந்த புள்ளி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துக்கே போக பார்க்குது. அதை வந்து அவள் கண்ட்ரோல் பண்ணி அவள் பக்கமாக இழுக்கணும். அதுக்கு வந்து நிறைய மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறா. பட் அதை அந்த சக்தி பார்த்திங்கன்னா அந்த அரண்மனையும் விட்டு வெளியில் போகுது. அப்போலாம் எங்கே போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளோட ஞான திருஷ்டியில் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காடா. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் இருக்காங்கல்ல அந்த நாட்டை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. அதை வந்து அவள் பார்த்துட்டு இல்லை இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவப்பட்டு கத்துறா. பட் அவளால் முடியலை. அவள் என்ன தான் சக்தி முயற்சி பண்ணி அந்த ஓமகுண்டெல்லாம் வளர்த்தி அந்த இதெல்லாம் அந்த ஸ்லோகம்லாம் படித்தாலும் அவளுக்கு வந்து அதை பண்ண முடியல. அந்த சக்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு இருக்குன்னா சுகாக்கு மட்டும்தான் இருக்குது. அவர் தான் வந்து அந்த லேண்டோட கடவுள்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நம்ம சுகா. ஸோ அவர்கிட்ட போய் தான் அது நிற்கும். அவர்கிட்ட போயிட்டு இவங்க வந்து அவர்கிட்ட போராடி அந்த சக்தியை வந்து இவங்க வாங்கிக்கலாம். மற்றபடி அந்த கேர்ள்கிட்டேருந்து இவன் டைரெக்டாக வாங்க முடியாது. அவன் வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையில் நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து வந்து எடுத்திருப்பா. பட் இப்போது அது முடியாமல் போயிருக்கோம். நம்ம சுகாக்கிட்டே பார்த்திங்கன்னா அந்த சக்தி போயிருக்கோம். அந்த ரூமுக்குள்ள வரையும் வந்திருக்குண்டா ஒரு வெளிச்சம் மாதிரி வந்திருக்கும். சுகா அப்படியே பார்த்துட்ருக்காரு, என்னது இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்களாம் அப்படியே கை காட்டுறீங்க சுகாவை உட்கார சொல்லி. சுகாவும் உட்கார்றாரு. அந்த சக்தி பார்த்திங்கன்னா அவர் முன்னாடி அப்படியே வந்து நிற்கிது. சுகா தான் இதை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜிமின்லாம் பார்த்திங்கன்னா ஜிமின்லாம் பார்த்திங்கன்னா சுகாவே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா அது உனக்கு என்னடா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே சுகா வந்து கண்ணை மூடி உட்கார்றாரு. என்ன இது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் கண்ணை மூடி உட்கார்றாரு. தான் ஒரு லேண்ட் பவரை மையமாக வச்சு அவர் வந்து அப்படியே தியானம் பண்ணுறாரு. அப்போ முன்னாடி இருக்க சக்தியும் அந்த லேண்ட் பவர் தான் அவருக்கு தெரியுது. அந்த லேண்ட் பவருக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணாலோட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்குள்ளே இருந்த பவர் வந்து வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறத சுகா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கையை நீட்டாக பாருங்க. அவரோட உள்ளங்கையில் வந்து அந்த லைட் வெளிச்சம் வந்திருக்கோம்லடா, அது வந்து அவரோட ப்ளேஸ் ஆகுது உள்ளங்கையில். அது அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சக்தி கிடச்சிருக்கும்ல, அந்த மண் துகள்கள் அந்த கோல்டன் கலரில் அந்த கல் கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த இது அச்சு வந்து இப்போ சுகாவோட உள்ளங்கையில் வந்து அப்படியே படியுது. சுகாவாக அதை அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பவர் கிடைச்ச மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுதுடா. அப்போ வந்து அவரை வந்து யாரோ கூப்பிட்றாங்க. இன்னும் அதாவது அவரோட மைண்டில் இருந்து கூப்பிட்றாங்க. ஓகேவா, கூப்பிட்ற மாதிரி நம்ம சுகாவுக்கு வந்து கேட்குது. சுகாவா யார் இது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கண்ணை மூடி இப்படியே தியானம் பண்ணுற மாதிரி தேடுறாரு. பட் அவரால் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகாவா அப்படியே கண்ணை முழிச்சிட்டு மற்ற பாய்ஸை பார்க்குறாங்க. மற்ற பாய்ஸ் எல்லோரும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்கடா. இல்லை நான் இந்த இடத்த விட்டு போய் ஆகணும் இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த ரூமை விட்டு யாருனாலே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் சொல்கிறாரு. இல்லைடா நான் இப்போ போகணும், அவள் என்னை கூப்பிட்றான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து சொல்கிறாரு. எங்கேடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து கேட்குறாருடா. எனக்கு தெரில, நான் போனால் தான் தெரியும், ஆனால் நான் போனால் எப்போ வருவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து ஜிமின் கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஜெய்கோப்பா ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட போகுதுடா, நீயும் போயிட்டேனா எங்கனால எப்படிடா சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஜேகேவா நான் போக வேணாம் இருண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சுகாவா இல்லை நான் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் வந்து அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு தான் இத்தனையும் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே டைட்டாக அவரோட ஹேண்டை வந்து
பிடிக்கிறீங்க. அவருக்கு வந்து பேசாத அப்படிங்கன்னு சொல்கிற மாதிரி அவருக்கு ரியாக்ஷன் காட்டுதுடா. அவர் அப்படியே அமைதியாயிடுறாரு. ஓகே, நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாயிடுறாரு. இந்த பக்கம் ஒரு சுகாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே தியானத்தில் உட்காராரு. நீங்கள் படுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பெட்டில் அடுத்த சைட் அடுத்த கார்னரில் வந்து அப்படியே சம்மணம் போட்டு உட்காந்து அப்படியே தியானத்தில் உட்கார்றாரு. நீங்கள் வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா முழிக்கலை மேடம், அப்படியே பறந்துட்டு தான் இருக்கீங்க. ஓகேவா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுகா உட்காந்தோன்னே ஜேகே தான் அப்படியே அவங்க சுகாவே பார்த்துட்ருக்காரு. ஐயோயோ, இருக்கிறது ஹயாங் தான், இவரும் இன்னும் உட்காந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி ஆற மூவியும் இல்லை இங்கே. ஸோ அதனால் நம்ம ஜேகே வந்து கொஞ்சம் பயப்படுறாருடா. அவரோட சக்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வீக்காக இருக்குது. அவரோட அந்த நெருப்பு சக்தி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அவர் பயப்படுறனால. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜின்னா அப்படியே உட்காந்துட்ருக்காரு, நார்மலாக உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் வாசலில் ஒரு 2-3 சில பொண்ணுங்க வந்து நின்றுட்டு அப்படியே கூப்பிட்றாங்க ஜின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்குறாரு. உங்களுக்கு இது கொடுக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரே அப்படியே நீட்டுறாங்க. அதை ஜின் பார்த்துட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து அதை வாங்கிக்கிறாருடா. வாங்கினோன்னு அந்த பொண்ணுங்கள்லாம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜின் அதை வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்மின் ஜேகே ஜெய்ஹோப்னு சொல்லிட்டு 3 பேர் பார்க்குறாங்க. என்ன ஜின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தெரிலடா, இதை வந்து எதுக்கு என்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு தெரில, நான் இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அது பார்த்திங்கன்னா அந்த லேப் டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்களடா மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, அதோட இதுதான் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜின் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நோட் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன நோட் மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. இதுக்கான மருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்கடா, கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த பக்கம் ஜின்னா ஓகே இதை வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அப்படியே உட்காந்துருப்பார். இந்த பக்கம் மற்ற 3 பாய்ஸா, ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஜேகே தான், அவங்க கிட்ட உட்காந்துடுறாருடா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேண்ட் எடுத்து அப்படியே ஜேகேவோட தலையில் லைட்டாக ரப் பண்ணி கொடுக்குறீங்க. ஜேகேவா அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்களா கண்ணை மூடு அப்படிங்கிற மாதிரி கையில் செய்கை பண்ணுறீங்க. அவரா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அப்படியே கண்ணை மூடுறாரு பாருங்க. அந்த அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீயும் இங்கே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் கேட்குது. டப்புன்னு அப்படியே கண்ணை திறக்கிறாரு. இந்த பக்கம் ஜிம்மினா பயந்துறாரு ஒரு செகண்ட். ஏன்டா இப்படி கண்ணை திறக்கிற, ஏதோ பேயை பார்த்த மாதிரி அப்படின்றாரு. இல்லைடா என்னையும் கூப்பிடுதுடா அப்படின்றாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்குறாரு. ஆமாம் அவங்க என்னையும் கூப்பிடுது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து கேட்குறாருடா. அப்போ ஜின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வா அப்படிங்கிறாரு. நீங்கள்லாம் இப்படி சமாளிச்சுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து கேட்குறாரு. நாங்கள் பார்த்துக்கிறோம்டா, போடா போடா அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து சொல்லிடுறாரு. இந்த பக்கம் ஜேகோப் தான் தைரியமாக போ, அவள் இருக்கா சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. சரி ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்லிவிட்டு அப்படியே தியானத்தில் உட்காராரு பாருங்க. இந்த பக்கம் ஜிம்மினா எல்லாரும் கூப்பிட்றாலும் என்னை மட்டும் கூப்பிடவே மாட்டேங்கிறா இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. நீங்கள் வந்து அந்த மிரட்டு வாங்கலடா குழந்தைங்கள, அந்த ஒரு விரலை காட்டி அந்த மாதிரி வந்து ஜிம்மினை பார்த்து மிரட்டுறீங்க. ஜிம்மினா இதுக்கு ஒன்றும் குறைச்சல போடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபிங்கரை வந்து அவரோட ஃபிங்கர் வச்சு அப்படியே டேப் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிஜம் அந்த கனவு உலகத்தில் இருப்பீங்களடா, அந்த கனவு உலகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. நீங்கள் வந்து அந்த மண்ணோட சக்தியை எடுத்துகிட்டு என்ன இவ்வளோ ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஹேண்டையே பார்த்துட்ருக்கீங்க. அந்த மண் துகள்கள் வந்து அப்படியே அச்சு மாதிரி உங்கள் கையில் இருக்குது. அப்போ வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, முள்ளமன்றியா அந்த பின்னாடி திரும்பி பார்த்துட்டே வந்துட்டுருக்கு. அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு என்ன பார்த்துட்ருக்க அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லை போகலாமா அப்படின்றாரு. போகலாம், நீ என்ன யாரை தேடிட்டுருக்க அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லை போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம முள்ளமணி வந்து ஒரு கன்ஃபியூஷனல் ஸ்டேஜில் வந்து வந்துட்டுருக்காங்க. அதை வந்து அனில் பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க இருந்துட்டு இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அந்த அனிலுக்கு புரியுது, பட் உங்களுக்கு புரியல. என்ன பார்க்கலாம் அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லையே, நம்ம அடுத்த சக்தியை பார்த்து போகலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து முள்ளமன்றி கேட்குறாங்க. நீங்களா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜாலியாக அந்த குழந்தைங்க வந்து ஒன்று கிடச்சிருச்சு நம்மளுக்கு, அடுத்த சாக்லேட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக கிளம்பும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து கிளம்பிட்டுருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாடா உங்களுக்கு வந்து 4 சக்தி இருக்குது சரிங்களா. 4 சக்தியோட அந்த அச்சு வந்து உங்கள் கையில் நல்லா பதிஞ்சிருக்கு. இன்னும் வந்து 3 சக்தி வேணும். என்னென்னா இடி மின்னல், அப்புறம் வந்து அந்த இயற்கை, அப்புறம் வந்து அந்த மெடிக்கல், ஓகேவா, அந்த மாதிரி
அத வந்து நீங்க வந்து அப்படியே பார்க்குறீங்க. அப்போ இன்னும் 3 வேணுமா அப்படின்றீங்க. முள்ளம்பன்றியும் ஆமா அப்படிங்கிற மாரி கொஞ்சம் டல்லா அப்படியே தலையாட்டுது. நீங்களா எதுக்கு சோகமா இருக்க அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி அது தலையாட்டிட்டு அப்படியே எங்க கூட அப்படியே சோகமா தான் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ஏதோ டவுட்டாவே இருக்கு. என்னது இது இப்படி இருக்காதே! என்னது ஆச்சு இருக்கு? அப்படிங்கிற மாரி நீங்க வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் அணிலா, "ஏய் என்ன?" அப்படிங்கிற மாரி அது வந்து கேட்குது. நீங்களா, "இல்ல இவன் எப்பவுமே அப்படி சோகமாவே இருக்க மாட்டான். இப்ப என்ன இப்படி சோகமா இருக்கான்? எனக்கே பார்க்க என்னமோ மாரி இருக்கு" அப்படின்றீங்க. "ஓ! கஷ்டமா இருக்கா?" அப்படின்து. நீங்களா, "இது கஷ்டமாவா? அப்படி சொல்லிற முடியாது. அவன் டல்லா இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் என்னமோ மாரி இருக்கு" அப்படின்றீங்க. "அதுதாம்மா கஷ்டம்" அப்படிங்குது. ஆ தெரில. எனக்கு அவன் இங்கே நான் வந்ததுலேருந்து அவன் என் கூடயே இருக்கானா, அதனால எனக்கு தெரில அப்படிங்கிறீங்க. ஓ! ஓகே, ஓகே. அப்படிங்கிற மாரி அது வந்து சொல்லுது. அது வந்து அப்படியே சிரிக்குதுடா. நீங்களா அத கவனிக்கல. சரி அந்த முள்ளமன்றியே பார்த்துட்டு போறீங்க. அந்த முள்ளமன்றி முன்னாடி போயிட்டுருக்கு. இப்ப நீங்க பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அந்த முள்ளமன்றியே பார்த்துட்டு போறீங்க. அது தலைய குனிஞ்சுட்டு அது ஒரு திசையில போயிட்டுருக்கு. அது போக வேண்டிய திசைய மாத்தி, அது ஒரு திசையா போயிட்டுருக்கு. நீங்க அது போறது தான் கரெக்ட்டு அப்படிங்கிற மாரி நீங்க அது பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அலர்ட் குடுக்குற மாரி பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. "என்ன வழி மாத்தி போயிட்டுருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கோரஸா 2 பேர் பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாரி வந்து கேட்குது. டக்குனு முள்ளமன்றி திரும்பி பார்க்குது பாருங்க. நீங்களுமா "யார்ரா அது?" அப்படிங்கிற மாரி நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. உங்க கண்ணுக்கு யாருமே தெரில. இந்த முள்ளமன்றி வந்து சிரிக்குதுடா. நீங்களா "நீ எதுக்கு சிரிக்கிற? இங்க யார் இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. அது வந்து சிரிச்சுட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடுது. இந்த அணில் குட்டியும் பார்த்தீங்கன்னா, உங்கள விட்டு அப்படியே இறங்கி ஓடுதுடா. நீங்களா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு, "என்னடா இவ்வளோ நேரம் சோகமா இருந்தான், இப்ப யார பார்த்து ஓடுறான்? யாருமே இல்லையே இங்க." அப்படிங்கிற மாரி நீங்க வந்து தேடிட்டுருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது 2ம் ஓடி போகுதுல்லடா. நீங்க வந்து அதையே பார்த்துட்ருக்கீங்க. எங்கே தான் போறாங்க இவங்க? அப்படிங்கிற மாரி நீங்க வந்து பார்த்துட்ருக்கீங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த பஞ்சவர்ண கிளி தெரியும்லடா. பல வண்ணங்கள் கொண்ட கிளி மாரி, பச்சை கிளி இல்ல, பஞ்சவர்ண கிளி. அந்த மாரி ஒரு கிளி வந்து இருக்கு அங்க. அத போயிட்டு அந்த முள்ளமன்றி அப்படியே ஹக் பண்ணுது. நீங்களா, "யார் இது?" அப்படிங்கிற மாரி அது கிட்ட போறீங்க பாருங்க. அந்த கிளி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த முள்ளமன்றிய பார்த்துட்டு அப்படியே லைட்டா கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே போயிட்டு அந்த அணிலையும் பார்க்குது. அணிலையும் பார்த்துட்டு அதையும் வந்து அதோட அப்படியே கழுத்த வச்சு அப்படியே ரப் பண்ணிட்டுருக்குடா. அப்போ வந்து பின்னாடி ஒரு சவுண்டு, "நான்லாம் உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேன்ல" அப்படிங்கிற மாரி ஒரு சவுண்டு. அப்போ வந்து அவங்க 2 பேரும் அதாவது அந்த முள்ளமன்றியும், அணிலும் அப்படியே எட்டி பார்க்குறாங்க பாருங்க. அங்கே வந்திருக்கிறது வேறு யாரும் கிடையாது. நத்தை. நத்தை தான் வந்திருக்கு. அந்த நத்தைய வந்து அப்படியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கெல்லாம் அப்படியே சிரிப்பா வருது. "ஷோ! நீ ஏன் இப்படி வந்த?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஆ எனக்கு வேறு வழி இல்ல." அப்படிங்கிற மாரி ஒரு அந்த நத்தை வந்து சொல்லுதுடா. அப்போ அவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டு, அந்த நத்தையும் போயிட்டு அப்படியே தடவி குடுக்குறாங்க. அதோட ஓட்டுல வந்து அப்படியே தடவி குடுக்குறாங்க. நீங்களா, "என்னது இது நத்தை எல்லாமா பேசும்? இங்க எல்லாம் விசித்திரமா நடக்குதுப்பா." அப்படிங்கிற மாரி நீங்க வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து அந்த முள்ளம்பன்றி தான் அந்த நத்தைய எடுத்து உன் ஷோல்டரில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லுது. நீங்களா, "ஆ என்ன நத்தையவா? என்னால் முடியாது, அது ஒரு மாதிரி பண்ணும்" அப்படின்றீங்க. "வழி இல்லை, நீ இப்போ அனுபவிச்சு தான் ஆகணும்" அப்படிங்கிற மாரி நம்ம முள்ளம்பன்றி வந்து சொல்கிறாங்க. நீங்களா, "வேணாம், நீங்கள் யாராவது எடுத்துக்கோங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. "நான் வேணா அந்த கிளி எடுத்துக்கிறேனே" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. "அதையும் தான் எடுக்கணும், ஆனால் இதையும் வச்சுக்கணும்" அப்படிங்கிற மாரி வந்து அந்த முள்ளமன்றி சொல்லுது. நீங்களா, எத்தனை பேர் ஏற்கனவே அணில் என் மேலே இருந்து கீழே இறங்க மாட்டேங்கிறான். இதில் வந்து இந்த நத்தை வேற, அது போக இந்த கிளியும் வச்சுக்கணுமா அப்படின்றீங்க. "வேறு வழி இல்லைம்மா" அப்படிங்கிற மாரி அந்த முள்ளமன்றி வந்து சொல்லுதுடா. நீங்களா, "நத்தை இங்கே பாரு, எனக்கு ரொம்ப கூச்சம்லாம் தரக்கூடாது சரியா?" அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்கடா. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நத்தையை நீங்களே அப்படியே ஒரு சொடக்கு போடுறீங்க பாருங்க. அது அப்படியே காற்றுலேயே மிதந்து வந்து அப்படியே உங்கள் கழுத்தில் வந்து ஒரு லெஃப்ட் சைடு கழுத்தில் வந்து அப்படியே ஒட்டிக்குது. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. "பாரு கூசக்கூடாது" அப்படின்றீங்க. சரி சரி, நான் கண்ட்ரோலாக இருந்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்லுது. நீங்களா அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த அணில்குட்டி வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த நத்தைக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும்லடா, அதாவது அது பக்கத்துலேயே வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கு. "உனக்கு வந்த வாழ்வு" அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அந்த நத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிக்குது. உங்களுக்கு தெரில, அது ரொம்ப பின்னாடி இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு தெரில. அதுவும் அப்படியே சிரிக்குது. அதான் வந்து அந்த கிளி பார்த்துட்டு அப்படியே பறந்து வந்து உங்கள் ரைட் சைட் ஷோல்டரில் உட்காந்துட்டு, "நான் இங்கே தான்ப்பா இருப்பேன்" அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. நீங்களா, "இந்த கிளி நல்லா பேசுதே" அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் அந்த கிளியை பார்த்து அப்படியே தடவி கொடுக்குறீங்க.
ஏய் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி 3 வாய்ஸு. நீங்களா யாரா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அந்த நத்தையும் சேர்ந்து தான் கத்துது. நீங்களா அந்த நத்தையை அப்படி கழுத்துலேருந்து எடுத்து அவங்க ஹேண்டில் அந்த வளையல் போடுவாங்களடா அந்த இடத்துல வச்சுட்டு எதுக்கு இப்போ கத்துற அப்படின்றீங்க. அந்த அணிலும் உங்களை வந்து முறைச்சி பார்த்துட்ருக்கு கையை கட்டிட்டு. நீங்களா என்னப்பா ஆச்சு அப்படின்றீங்க. இப்போ வந்து அந்த கிளியை தடவி கொடுக்குறேன். இவ்வளோ நேரமாக நானும் முள்ளமன்றியும் உன் கூடயே சுற்றுறோம். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க 2 பேரும் முள்ளமன்றியும் அணிலும் அப்படியே கையை கட்டிட்டு பார்க்குது. நீங்களா ஐயோ அவனை தடவி கொடுத்தா அவன் எங்கேயாவது முள் வச்சு குத்திடுவானோன்னு பயமாக இருக்குது. நீ ஏற்கனவே நான் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு தான் வந்துட்டுருக்க. இதில் நான் என்னத்தை போய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாம் சொல்லுவேன். உனக்கு அழகாக இருந்தால் தான் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு எப்படி இருந்தாலும் சரி என் கூட பாசமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா? அப்போது எங்களெல்லாம் உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளவன்றி வந்து கேட்குது. நீங்களா பிடிக்காமல அவங்க கூடயே நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நீ சோகமாக இருந்தால் எனக்கு எதுக்கு கஷ்டமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அந்த முள்ளமன்றி அப்படியே ஸ்மைல் பண்ணுது. ஓ பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த முள்ளமன்றியை பார்த்துட்டு சரி சாரி நான் தடவி கொடுத்தா அவன் முள் என் கையில் குத்திரும் தான் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்றீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளை வந்து அப்படி அதுக்குள்ளே இழுத்துக்குதுடா. அதுக்குள்ளே வந்து இழுத்துக்குது. உங்கள் கைக்கு வந்து எது குத்தாத மாதிரி அப்படியே இழுத்துக்குது. நீங்களே அதை பார்த்து சிரிச்சுட்டு நீங்கள் போயிட்டு அதை தடவை வந்து அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறீங்க பாருங்கள். ஒரு குழந்த மாதிரி உங்கள் கைக்குள்ளே அப்படியே விளையாடுது. நீங்களா அப்படியே சிரிக்கிறீங்க. சிரிச்சு சரி சரி நீ இந்த மாதிரி முள் இல்லாமல் இருந்தேன்னா நான் உன்னை அப்படியே தடவி கொடுப்பேன் சரியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் வந்து அப்படியே பார்த்து சிரிக்குதுடா. இந்த பக்கம் கிளி அதை பார்த்துட்டு அதுவும் சிரிக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நத்தையும் முள்ள அணில் குட்டியும் தான் அவங்களே பார்த்துட்ருக்கு. அப்போ நாங்கள் அப்படிங்கிற மாதிரி அது வந்து பார்க்குது. நீங்களும் தான் அப்படிங்கிற மாதிரி முதல்ல அணில் குட்டிக்கு அப்படியே தடவி கொடுத்துட்டு அடுத்தது நத்தையை வந்து லைட்டாக அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லைடா. ஸோ அதனால் லைட்டாக வந்து அதை வந்து அப்படியே லைட்டாக ரப் பண்ணுறீங்க ஒரு ஃபிங்கரை வச்சு. அதுக்கு வந்து கூசுது. நீ என்னை கூச வேணாம்னு சொல்லிட்டு நீ எனக்கு கூச்சம் ஏற்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி அது வந்து அதோட ஓட்டுக்குள்ளாரே போயிடுது. நீங்களா நீ என் கழுத்தில் இருக்கிறத விட நீ என் ஃபிங்கர்ஸில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. அந்த நத்தை பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஆமாம் இந்த விரலில் மோதிரம் மட்டும் போட்டுக்கிறேன் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுவும் போயிட்டு அப்படியே ரிங்கு மாதிரி அப்படியே சுற்றிக்குதுடா. அதோட ஓடு பார்த்திங்கன்னா உங்களோட அந்த மேலே பார்ப்போம்லடா அந்த மாதிரி இருக்குது. அதோட உடம்பை வச்சு உங்கள் ஃபிங்கரை வந்து அப்படியே சுற்றிருக்கு. நீங்களா நல்லா இருக்குது ஜுவல் மாதிரியே அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன ஃபிங்கரை விட்டுட்டு அந்த ரிங்கு போடுவாங்களடா மேரேஜுக்கு ரிங்கு போடுவாங்கள்ல அந்த ரிங்கில் போயிட்டு அதை அப்படியே சுற்றி படுத்துருக்கு. இந்த பக்கம் அணிலாம் இதுதான் சாக்குன்னு அவெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அணில் குட்டி வந்து அப்படியே மைண்ட் வாய்ஸு. இந்த பக்கம் முள்ளமன்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றியும் சொல்லிடுதுடா. நீங்களா அப்படியே திரும்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளி தான் நீ சாப்பிட்டியா அப்படிங்குது. நீங்களா காலையில் சாப்பிட்டேன் ஆனால் இப்போ இன்னும் சாப்பிடல பசிக்குது அப்படின்றீங்க. அப்படியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பறந்து போகுது பாருங்கள். நீங்களா பார்த்து எங்கேயாவது அடி போட்டுரு போகுது அப்படின்றீங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து பறந்து போயிட்டுருக்கு. பறந்து போயிட்டு ஒரு மாம்பழத்தை அப்படியே பிடுங்கிட்டு வருதுடா. பிடுங்கிட்டு வந்துட்டு இந்தா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே வீசிட்டு மறுபடியும் போயிட்டு உங்கள் ஷோல்டரில் போயிட்டு உட்காந்துக்குது. நீங்களா ஒன்று தானா அப்படின்றீங்க. ஒன்று தான் சாப்பிடு அப்புறமா முள்ளமன்றி உனக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் போயிட்டு அந்த மாம்பழத்தை நல்லா சாப்பிட்ருக்கீங்க. இந்த பக்கம் அணிலுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே எச்சி ஊறுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நீங்களா லைட்டாக கடிச்சு அந்த கடித்த பீஸை வந்து அப்படியே உங்கள் வாயிலேருந்து அப்படியே எடுத்து கொடுக்குறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்ருது. அந்த தோலோடையே பார்த்திங்கன்னா நல்லா ருசிச்சு சாப்பிட்ருது. அதை வந்து அந்த கிளி பார்த்துட்டு அவனுக்கு மட்டும்தான் கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. சரி இந்தா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த பழத்தோடையே கொடுக்குறீங்க. அவனுக்கு மட்டும் அடித்து கொடுத்தேன் எனக்கு அப்படிங்குது. நீங்களா அப்படியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் குட்டியாக அந்த கிளிக்கு தகுந்த மாதிரி கடிச்சு கொடுக்குறீங்க.
அந்த கிளி பார்த்துட்டு, நான் பெருசாக போய் சாப்பிடுவேன், நீ என்ன கொஞ்சமாக தர அப்படிங்குது. நீங்களா, ஏய் உனக்கு நிறையா சாப்பிட்டா நான் என்னத்தை சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாவமாக கேட்குறீங்க. இதெல்லாம் நத்தையும் அந்த முள்ளமன்றியும் கேட்டுட்டு அப்படியே சிரிச்சிட்டு வந்துட்டுருக்குங்க. இருந்தீங்களா அப்படியே கடிச்சிட்டு அந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸாக பண்ணி நம்ம நத்தைக்கு குட்டி பீஸ் ஒன்று, முள்ளமன்றிக்கு ஒரு பீஸு, கிளிக்கு ஒரு பீஸுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. இந்த முள்ளமன்றியா பரவாயில்லையே நாங்கள்லாம் இருக்கோன்னு தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாங்க. நீங்களா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்கடா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது. நீங்களா அதுக்குள்ளே போகிறக்கே பயப்படுறீங்க. ஐயோன்னு பயமாக இருக்குது அப்படின்றீங்க. வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். உனக்கு இன்னும் அடுத்து தேவைப்படுறது மேகத்தோட சக்தி, அதனால் நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்கடா. நீங்களா பயமாக இருக்கே அப்படின்றீங்க. அந்த நத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து வெளிச்சம் நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அது சொல்லுது. இந்த பக்கம் கிளியா, நான் வேணால் பேசிகிட்டே வரவா இல்லைனா பாடிட்டே வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நீங்களா இல்லை வேணாம் நீ அமைதியாவா, நீ இங்கெல்லாம் பேச எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றீங்க. உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அந்த அணில் தான் அவங்கள கழுத்தை சுற்றி அப்படியே வந்து ரேப் பண்ணி படுத்துக்குதுடா. இங்கே பாரு, நான் இங்கே தான் இருக்கேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுடா. இந்த கிளியா அவங்க கன்னத்தில் வந்து அப்படியே உரசிட்டு, நானும் இங்கே தான் இருக்கேன் சரியா, நான் இங்கே நாங்கள் 2 பேரும் இருக்கோம், உன்னோட பாடியிலே தான் இருக்கோம், 3வதாக அங்கே பாரு நத்தை கூட இருக்கோம், முள்ளமன்றி வந்து உனக்கு உள்ளே போகிறக்கு உதவி பண்ணுவாங்க, நீ இப்போது நாங்கள் 3 பேரும் உன் கூட தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அது ரொம்பவே உங்களுக்கு தைரியப்படுத்துது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து இருட்டுனா ரொம்ப பயம். அந்த கொள்ளை கூட்டத்தோடு வளர்ந்துருப்பீங்களடா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை பயம் காட்டுறதுக்காக ஒரு இருட்டான பிளேஸில் வந்து உங்களை தனியாக விட்டுட்டு வந்துடுவாங்க. நீங்கள் நைட்டெல்லாம் உட்காந்து அழுவீங்க, என்னை யாராவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, அந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து சித்திரவதை அனுபவிச்சிருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து உங்களை அடிக்கிறது, அந்த இடத்துல அந்த இருட்டாக இருக்குல்லடா, இங்கே வந்து விட்டுட்டு வராங்கல்ல, அந்த இடத்துல வந்து அடிக்கிறது, உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இருட்டான பிளேஸ்க்கு போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க. அதனால் இப்போது உங்களால் உள்ளே போக முடியல. நீங்களாம் அப்படியே உள்ளே ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க, உங்கள் கண்ணில் வந்து அப்படியே பலன்னு தண்ணி வருது. அப்போ அந்த முள்ளமன்றியா, எனக்கு புரியுது, நீ முன்னாடி நடந்ததை நினச்சி இப்போ பயப்படுற, அதெல்லாம் தூக்கி வீசு சரியா, அது நிஜம் கிடையாது, அதெல்லாம் கற்பனை, அதெல்லாம் போன ஜென்மத்தோட கர்மா, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போது நீ புது ஒயன், அதனால் தயவு செஞ்சு அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முயற்சி பண்ணு, உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றி வந்து சொல்லுது. நீங்களாம் அப்படி கண்ணில் டியர்ஸ் வருது, பட் இருந்தாலும் சரி ஓகே முள்ளமன்றி இவ்வளோ சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அது கூடயே அப்படி நடக்கிறீங்க, காலெல்லாம் நடுங்குது. அப்போ வந்து அந்த ரிங் போட்டிருக்கீங்களடா, அந்த நத்தையை ரிங் மாதிரி போட்டிருப்பீங்கள்ல, அந்த நத்தையை வந்து அந்த ஓட்டை வந்து அப்படியே கெட்டியமாக பிடிச்சிக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நத்தை தான் உங்கள் ஹேண்டில் வந்து அப்படியே அதோட சலைவாக இருக்கும்லடா, அதை வச்சு அப்படி அதை ப்ளேஸ் பண்ணுது. நீங்களா என்ன ஈரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஹேண்ட்ஸை பார்க்குறீங்க, அது வந்து உங்களை அப்படியே பார்க்குது. நீங்களா நீ இப்படி எனக்கு ஆறுதல் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், என்னால் வேறு என்ன பண்ண முடியும், நான் பார்த்துக்கிறேன், சரியா நான் இருக்கேன் உங்க கூட அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. நீங்களா சரி எல்லாரும் இருக்கீங்க தான், நான் தைரியமாக இருக்கேன், அழலை அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே வைப் பண்ணிக்கிறீங்க. இந்த பக்கம் நத்தையும் பார்த்துட்டு சிரிக்குதுடா. நீங்களா அப்படி கொஞ்சம் போல்டாக சரி ஓகே இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே உள்ளே அடி எடுத்து வச்சு போகிறீங்க. அங்கே போனால் அப்படி ஒவ்வொரு பக்கம் இருந்து ஒரு மாதிரி வெளிச்சம் வருது, அதாவது மின்னல் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து வருது. உங்களுக்கு கண்ணெல்லாம் கூசுது. முள்ளமன்றி என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்றீங்க, அது முன்னாடி நடந்து போயிட்டுருக்குடா. நீங்களா கொஞ்சம் திணறீங்க, அந்த மின்னல் வந்து போகிறதுக்கு அந்த கண்ணெல்லாம் கூசுது. முள்ளமன்றி எங்கே போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போது அந்த கிளியா, இங்கே பாரு நான் சொல்கிறேன், நேராக போ, இந்த பக்கம் வலது பக்கம் திரும்பு, இடது பக்கம் திரும்பு அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லுது. நீங்களா அது சொல்கிறபடி தான் கேட்டு இப்போ நடந்துட்டுருக்கீங்க. ஏன்னா கண்ணை திறந்தாலே பார்த்திங்கன்னா அந்த மின்னல் வந்து போயிட்டுருக்கனால உங்களுக்கு கண்ணெல்லாம் ரொம்ப கூசுது. அதனால் நீங்கள் அந்த கிளி சொல்கிறபடி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்கடா. இப்போ வந்து ஒரு இடத்துல அந்த முள்ளமன்றி ஸ்டாப் ஆகிடுது. அப்போ அந்த கிளியா, நில்ல முள்ளமன்றி அண்ணா நின்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது அண்ணாவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் அது வந்து அவங்க என்னோட வயசில் பெரியவங்கள்ல, அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கிளி வந்து சொல்லுதுடா. நீங்களா என்னது கிளி போய் முள்ளமன்றி அண்ணான்னு கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வியர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே பார்த்தா அந்த முள்ளமன்றியை பார்க்குறீங்க, அதுவா அப்படி தலையில் அடிச்சுட்டு, ஐயோ இதுங்களுக்கெல்லாம்
வேறு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே போகுதுடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிளி தான், ஏய் போ போ இங்கே பாரு முள்ளம்பன்றி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அந்த வந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மிருகம் இருக்குடா. அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த நெருப்பு பறவைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. அந்த பறவை பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. ஏன்னா அது வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லா மிருகமும் பார்த்திங்கன்னா அப்படியே சாந்தமாக இருந்தது. பட் இதோடது மட்டும் அப்படியே நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. அந்த பறவை மேலே வந்து நெருப்பு எரியுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சவர்ண கிளின்னு சொல்லிட்டு சொன்னேன்லடா, அந்த கிளி தான் அவங்களோட அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு, அங்கே பாரு ஒன்றும் இல்லை பயப்படாத ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அணிலும் பார்த்திங்கன்னா நான் இருக்கேன், இங்கே பாரு நான் இருக்கேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுடா. நீங்களா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றீங்க. நீங்கள் போயிட்டு அப்படியே அந்த நத்தையோட ஓடு இருக்குல்லடா, அதை போயிட்டு அப்படியே கடிச்சிட்ருக்கீங்க பயத்தில் அந்த நத்தையா. இங்கே பாரு ஒன்றும் இல்லை சரியா நான் இருக்கேன், எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அது வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கு. நீங்களா சரி சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பக்கம் முள்ளம்பன்றிக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா அந்த பறவை வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்குது. இதை தாண்டி இந்த பவரை நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் பெரிய சவாலே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளம்பன்றியா அப்படியே உங்களை திரும்பி பார்க்குது. அப்போ வந்து அந்த பறவையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குதுடா. உங்களுக்கு தெரில, நீங்கள் வந்து திரும்பவே இல்லை, அந்த பறவையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ இதை தாண்டி நான் இங்கே வேறு போகணுமா. அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே மிதந்துட்டுருக்கு. அந்த இடத்துல இருக்குது. அங்கே வந்து மிதக்கிற கல் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நீங்களே அதை பார்த்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு அந்த பவரை நான் எடுத்துகிட்டு திரும்பி வரணும். ஐயோ கடவுளே, நிலமா இருந்தாலே வேலை நடக்காது, இது வேறு அந்த இடத்துல போகுது, நான் எங்கே போய் நிற்க போகிறனோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்பவே பயந்துட்டுருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளம்பன்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியானம் பண்ணுதுடா. தியானம் பண்ணி யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பட் எதுவும் பெருசாக கண்டுக்கலை. சரி ஓகே, அது வந்து அதை காம் பண்ணிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கிறீங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கிளி தான் உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு ஒன்றும் இல்லை பயப்படாத சரியா, நீ கண்ணை மூடிட்டு போ, நாங்கள் உங்க கூட இருக்கோம் சரியா அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. நீங்கள் இருப்பீங்க நான் இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு போட்டுறேன். ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ, பாய்.